அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய செய்தித்தாள்கள் உருவான வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட இந்திய செய்தித்தாள்கள் இந்த காலத்தில் அதிகமாக பெருகிடுச்சு. ஆனால் அந்த காலத்துலேருந்து எப்படி அது உருவானுச்சு என்பதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி ஜனவரி 29, அதாவது இன்று தான் இந்தியாவின் முதல் செய்தித்தாள் வெளியான நாள். அதாவது எந்த செய்தித்தாள் அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது அது இந்திய பத்திரிகை வரலாற்றில் 1780 ஜேம்ஸ் அகஸ்டின் ஹிக்கி அவர் ஐரிஷ் நாட்டவர். அவர் தான் முதல்ல அச்சடித்து பெங்கால் கெசட்டே என்ற ஆங்கில வார இதில் உருவாக்கினார். இதுதான் இந்தியாளர்கள் செய்தித்தாள் உருவானது. அதே உருவான நாள் தான் ஜனவரி 29. இவரை தான் பிற்காலத்தில் நம்ம இந்திய பத்திரிகை துறையினோட தந்தையாகவே கருதுகிறோம். இவர் ஐரிஷ் நாட்டவராக இருந்தால் கூட ஆங்கிலேயரோட ஆட்சியில் நடக்கிற அநியாயத்தை பற்றி தெளிவாக அவர் பதிவிடுவார். அதனால் 1782 இந்த நிறுவனத்தை மூட வச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள். ஆனாலும் இவரோட இந்த முயற்சியை பார்த்து பல இந்திய நிறுவனங்கள் துவங்கின. அதனால் சுதந்திரத்துக்காக போராட்டம் பெருகியதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் இருக்கிற சுதந்திர போராட்டம் நாடு முழுக்க பரவினதுக்கான காரணமே இந்த பத்திரிகை துறை வளர்ச்சியாக தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு 98 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா 1878 லார்ட் லிண்டன் அப்படிங்கிறவர் பத்திரிகையை அடக்கணும், ஆங்கிலேயருக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அதுதான் உரையாடல் பத்திரிகை சட்டம். அதாவது இங்கிலீஷில் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். சட்டத்தைப்படி ஆங்கிலேயர்கள் உங்களோட ஆட்சியை பற்றி யாராவது குறை சொன்னாங்களோ அல்லது சுதந்திரத்துக்காக பரப்புரை செய்தாங்களோ அந்த பத்திரிகையை அச்சடிக்கும் உரிமை ரத்து செய்யப்படுவாங்க என்பதுதான் அதோட சட்டத்தோட குறிக்கோள். இதையும் மீறி பல இந்திய நிறுவனங்கள் தொடர்ந்து சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தது. நம்ம இப்போ என்ன இதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்காலத்தில் செய்தித்தாள்கள் இருந்தனால தான் சுதந்திரம் வந்ததாக நாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஜேம்ஸ் அகஸ்டின் ஹிக்கி ஒரு நல்ல வரமும் நாம் பார்த்துக்கலாம். ஏன்னா முதல் ஆரம்பித்தா கூட ஆங்கிலேயருக்கு ஆதரவாக போடாமல் நடக்கிற உண்மையை தான் போட்டிருக்காரு. அதையும் அவர் உண்மைத்தன்மையாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்கள் வளர்ந்தனால செய்தித்தாள் படிப்பவர்கள் மிகவும் குறைஞ்சிட்டாங்க. அதனால் நம்ம செய்தித்தாளை விட்டுடலாமே, எல்லாமே கணினி மயமாக்கிடலாமே அப்படின்னு நீங்கள் இந்த காலத்தில் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த காலத்தில் செய்தித்தாள் இருந்தனால தான் சுதந்திரத்துக்கான பற்று நம்ம மக்களுக்கிடையே பரவிச்சு என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி இந்திய செய்தித்தாள் தினம் 2026 கருப்பொருள், அதாவது தீம் என்னதுன்னா, கணினி மயமாக்கப்பட்ட யுகத்தில் அச்சு ஊடகத்தின் பங்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான தீமு. அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கத்தை வளருங்க. அதாவது எல்லாத்தையும் கணினிமணி ஆக்கிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும், மறுபக்கம் அதுதான் நம்மளோட பாரம்பரியமாகவும் இத்தனை ஆண்டுகளாக இருந்திருக்கு என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இதே மாதிரி மேலும் வரலாறு பற்றிய செய்திகளையும் கல்வி பற்றிய செய்திகளையும் தெரிஞ்சுக்கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை